சிக்கன் சாப்பிட மாட்டாளாம். தைப்பூசம்னா என்னது மம்மி? ஆமாடா, தைப்பூசம் வரைக்கும் யாரும் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தைப்பூசம்னா என்னன்னு சொல்றேன். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் சிவன் டெம்பிளுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தோட டெம்பிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா முருகர். தமிழ் கடவுள் யார்? முருகர். இந்த முருகரோட 6 படை வீடுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதில் 5 படை வீடுமே மலைப்பகுதிகளில் இருக்கும், மவுண்டன். ஓகே, இன்னும் ஒன்று திருச்செந்தூர் மட்டும் கடல் பகுதியில் இருக்கும். ஓகே, இந்த தைப்பூசத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம், சயின்டிஃபிக் ரீசனும் நிறைய இருக்குது. ஆன்மீகம் ரீதியாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்மீகம் என்னன்னு தெரியுமா? கடவுள் ரிலேட்டடான விஷயங்கள். இப்போ தானே குழந்தை என்ன பெருசாக போக போக ஆன்மீகம் என்னன்னு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆன்மீக ரீதியாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் 48 நாள் விரதம் இருப்பாங்க, 21 நாள் விரதம் இருப்பாங்க, 11 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் ப்ராப்பராக 6 நாள் மட்டும் விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. விரதம்னா என்னன்னு தெரியும்ல? விரதம்னா என்ன? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அங்கிளாக இருந்தால் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பியூர் வெஜிடேரியனை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப கடும் விரதம் இருப்பாங்க, அதாவது வாட்டர் மட்டும்தான் குடிப்பாங்க, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதுவும் நல்ல ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு சாதமாக எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் செப்பல் கூட போட மாட்டாங்க. ஓகேவா? என்னது இதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்க? இதுல என்ன யூஸ் இருக்குது? என்னது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸா? நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? சொல்லப்போனால் இந்த மந்த்து தான் ஜூபிட்டர் தெரியும் இல்லையா? சோலார் சிஸ்டமில் இந்த குரு பகவான்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வருவாங்க. அப்படி பக்கத்தில் வரும்போது குரு அப்படின்னாவே நம்ம உடம்புல என்னது? வயிறு. ஓகேவா? நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். இந்த டைமில் நம்ம நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நிறைய அந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் யாரெல்லாம் இந்த விரதத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ, அட்லீஸ்ட் விரதம் இருக்க முடியலன்னா கூட லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு வயிறுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடச்சிடும். எவ்வளோ யோசிச்சு வச்சுருக்காங்க பார்த்தியா? தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா, ஜித்து ஹாஸ்னி ஜித்து பழையபடி அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதோட பார்ட் 2 வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு எங்கள் மம்மி இதோட பார்ட் 2 தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பார்ட் 2 நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை லைட்டாக கிளிக் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ்,